அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது தேங்காய் கூட்டு கீரைக்கறி. அதற்கு நான் எடுத்திருக்கிறது தண்டோடு கூடிய ஃப்ரெஷ் கீரை. தேங்காய் கூட்டு கீரைக்கறி சமைக்கும் போது தண்டோடு இருக்கிற கீரை தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதற்காக தான் நான் இந்த கீரை எடுத்திருக்கேன். முதல்ல கீரையை வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். கீரையில் கொஞ்சம் தண்ணீர் இல்லாமல் வடிஞ்சதுக்கு பிறகு சட்டியில் மாற்றி கொள்ள வேண்டும். கறி சமைக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். 7 உள்ளி, 5 பச்சை மிளகாய், அரை தேக்கரண்டி சின்ன சீரகம், 1 தேக்கரண்டி மிளகு எடுத்திருக்கேன். அதோட முக்கியம் நல்ல சுத்தமான தேங்காய் ஒரு பாதி எடுக்க வேண்டும். முதல்ல பச்சை மிளகாயை வெட்டிட்டு கீரையுடன் சேர்த்து கொள்ள போகிறேன். கீரை அவிய வைக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணீர் விடக்கூடாது. கீரையில் அவிஞ்சு வரும்போது அதிலே தண்ணீர் நிறையவே இருக்குது. அந்த தண்ணீரிலே கீரையை அவிய விட வேண்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அவிய விடுவதற்கு முதலே கீரைக்கறிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயார்படுத்தி வச்சு கொள்ள வேண்டும். முதல்ல சின்ன சீரகத்தையும் மிளகையும் உரலில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் கீரையை ஆக அதிக நேரம் அவிய விட தேவையில்லை. அதனால் தான் கீரைக்கறிக்கு தேவையான எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சுத்தோம்னு சொன்னால் அந்தந்த டைமில் அதை போட்டு கொள்ளலாம். இந்த பதம் வரும் வரைக்கும் அரைச்செடுத்து கொள்ளுங்க. ஆக பட்டு போல் அரைக்க தேவையில்லை. இதோட நான் உரிச்செடுத்திருக்கிற உள்ளியையும் சேர்த்து குத்தி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு குத்தி எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காயையும் துருவிட்டு மிக்ஸில் போட்டு நல்ல மை மாதிரி அரைச்செடுக்க வேண்டும். ஊரில் இருக்கிறவங்கன்னு சொன்னால் அம்மியில் அரைக்கிறது மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே அந்த வசதி இல்லாத காரணத்தால் உங்களோட வீட்டில் இருக்கிற எந்த மிக்ஸியை பயன்படுத்தி என்று சொன்னாலும் நல்ல மை மாதிரி அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. கீரைக்கறிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயார் பண்ணி வச்சுட்டு கீரையை அவிய விட்டிருக்கேன். கீரையை ஆக கன நேரத்துக்கு அவிய விடக்கூடாது. கீரை ஒரு கொதி கொதிக்கும் போதே திறந்து பார்க்க வேண்டும். கீரை எப்போவுமே பச்சை கலராகவே இருக்க வேண்டும். எந்த வகையான இலைக்கறி நாங்கள் சமைக்கிறோமோ கலர் பச்சையாக இருந்தால் தான் அந்த சமையல் உண்மையிலே டேஸ்டாக இருக்கும். இந்த பதத்திலேயே குத்தி வச்சுக்கிற உள்ளி, சின்ன சீரகம், மிளகு இந்த கலவையை கீரையுடன் சேர்த்துக்கொள்கிறேன். கீரையோடு சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். மூடித்து கொஞ்ச நேரம் அவிய விட போகிறேன். உள்ளிர பச்சை மணம் மாறும் வரைக்கும் தான் அவிய விட வேண்டும். கரைமூடியில் ஆவி படியும் போது திறந்து பார்க்கலாம். அதான் அதோட டைம். இப்போ பார்த்தா தெரியும், கரைமூடியில் ஆவி வடிஞ்சிட்டு நான் திறந்துட்டேன். அரைச்சி வச்சுக்கிற தேங்காயையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு திரும்பவும் மூடித்து கொஞ்ச நேரம் தான் அவிய விட வேண்டும். கீரையை அவிய விடக்கூடாது. இந்த பச்சை கலர்லேருந்து கீரைக்கறி மாறவே கூடாது. அப்போ தான் மிகவும் டேஸ்டாக இருக்கும். மூடித்து கொஞ்ச நேரம் அவிய வைக்கிறேன். கறிமூடியில் ஆவி படியும் வரைக்கும் திரும்பவும் கொதிக்க விட போகிறேன். அதுதான் அதிர பதம். இப்போ ஆவி படிஞ்சிட்டு கீரைக்கறி ரெடி ஆயிடுது. இனி இறக்கி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுபோல் பல கறிகளை சமைச்சு காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் ரெடி என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம்.